இந்தியாவை 2004 முதல் 2014 வரை ஆண்ட காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வறுமையும் விலைவாசி உயர்வும் தலைவிரித்து ஆடியது. போதாக்குறைக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளும் இந்திய மக்களை ஆட்சிக்கு எதிராக கொதிப்படைய செய்தது. மற்றொருபுறம் அதே இந்திய நாட்டில் குஜராத் மாநிலம் தனி சிறப்புடன் விளங்கியதை பார்த்து அதை ஆண்ட முதல்வர் நரேந்திர மோடி வசம் இந்திய நாட்டையே நாட்டு மக்கள் ஒப்படைத்தனர். அன்று முதல் தான் ஏற்ற பொறுப்பை சரிவர செய்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஏழையாக பிறந்து உலகத்தின் உச்சபட்ச பதவியை அடைந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஏழைகளின் கண்ணீரையும் நிரந்தரமாக துடைத்தெறிந்திருக்கிறார். அவரது ஆட்சியில் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அன்றாட தேவைகள் உலக தரத்தில் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதைவிட கொடிய பசி பட்டினியை போக்க ரேஷன் கடைகளின் வாயிலாக கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்பட்டு நாட்டு மக்கள் பசியின்றி ஊட்டச்சத்துக்களுடன் இன்புற்று வாழ பிரதமர் வழி செய்திருக்கிறார். இப்படி பல முன்னெடுப்புகள் மூலம் இந்தியாவின் வறுமை குறைந்து வருகிறது. மத்திய அரசு வெளியிட்ட தரவுகளின்படி கடந்த 9 ஆண்டுகளில் 24.82 கோடி இந்தியர்கள் மல்டி டிமென்ஷனல் பாவர்ட்டியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். 10 வருடங்களுக்கு முன்பு வறுமையில் நொடிந்து போன உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் 2022-2023 தரவுகளின்படி வறுமை அதிகப்படியாக குறைந்திருக்கிறது என்று மத்திய அரசு சொல்கிறது. இப்படி இருக்க நிதி ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் வீர்மானி இந்தியாவில் வறுமை எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து பேசியிருக்கிறார். அவர் பேசியதாவது: விரைவில் இந்தியாவில் தீவிர வறுமையில் இருப்பவர்களே இல்லை என்ற நிலை ஏற்படும். உலக வங்கி 1960களில் ஒரு விளக்கத்தை உருவாக்கியது. அதன்படி நாள் ஒன்றுக்கு $1, அதாவது 87 ரூபாய் வருவாய் இல்லாதோர் தீவிர வறுமையில் இருப்பவர்கள் என்று குறிப்பிட்டனர். இன்றைய நிலையில் அது $1.9 இருக்கிறது. இந்திய ரூபாய் மதிப்பில் 165 ரூபாயாகும். இந்த நிலையில் இந்தியாவில் கடந்த 11 ஆண்டுகளில் 12.2% இருந்த தீவிர வறுமை பிரிவினர் எண்ணிக்கை 2.3% குறைந்து தற்போது 1% பேரே இந்த பிரிவில் இருக்கின்றனர். அதுபோன்று நாள்தோறும் $2, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 174 ரூபாய் சம்பாதிக்க இயலாதவோர் தீவிர வறுமை பிரிவிற்கு செல்ல வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய பணவீக்கத்தின்படி நாள் ஒன்றுக்கு $3.2, அதாவது 279 ரூபாய் வருவாய் ஈட்டாதவர் தீவிர வறுமை பிரிவுக்கு செல்லும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் இந்த பிரிவுக்குள் 12 ஆண்டுகளுக்கு முன் 50% பேர் இருந்தனர். இன்று அது 15% குறைந்திருக்கிறது. அடுத்த 7 ஆண்டுக்குள் இந்த பிரிவும் ஒழிக்கப்பட்டுவிடும். வறுமையில் இருந்து மக்களை மீட்டெடுத்தாலும் வருவாய் ஏற்றத்தாழ்வு பாகுபாடு என்பது நிச்சயம் மிகப்பெரிய பிரச்சனையாகவே உருவெடுக்கும் என்று பேசினார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.